இந்தியாவின் வடமேற்கில் குஜராத் மாநிலத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாலிதானா எனும் சிறிய நகரம்தான் இது. சத்ருஜயா என்ற புனித மலையை சுற்றியிருக்கும் இந்த முக்கியமான நகரத்தில் 900க்கும் அதிகமான கோவில்கள் தத்ரூபமாக கட்டப்பட்டிருக்கின்றன. பாலிதானா தனது சமண மத பாரம்பரியத்தை மிகவும் கடுமையாக கடைபிடிக்கும் நகரமாக அமைந்திருக்கிறது. சமண மதத்தின் அடிப்படை கொள்கையான அகிம்சையை முழுவதுமாக பின்பற்றும் நகரமான பாலிதானா தற்போது இந்தியாவின் முதல் சைவ நகரமாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதற்கு பின்னணியில் நீண்ட நெடிய போராட்டங்களும் அடங்கியிருக்கின்றன. விலங்குகளை உணவிற்காக கொல்வதையும் அசைவ உணவுகள் விற்பனை செய்வதையும் தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி 2014ஆம் ஆண்டு முதலில் சமண துறவிகள் மூலமாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சமண துறவிகள் முன்னெடுத்த தொடர் போராட்டங்களின் விளைவாக பாலிதானாவில் விலங்குகள் வதைக்கு முழுமையான தடை விதித்து குஜராத் மாநில அரசு உத்தரவு பிறப்பித்தது. அதன் தொடர்ச்சியாக அந்நகரத்தில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளும் அதிரடியாக மூடப்பட்டன. பாலிதானா வெறும் சைவ உணவு கொண்ட நகரமாக மட்டுமல்லாமல் சமண மதத்தின் அடிப்படை கொள்கையான அகிம்சையை முழுமையாக கடைபிடிக்கும் நகரமாகவும் இருக்கிறது. சமண மதத்தைச் சேர்ந்தவர்களின் புனித யாத்திரை தலமாக இருந்த பாலிதானா தற்போது பல்வேறு மத நம்பிக்கை கொண்ட சுற்றுலா பயணிகளை கவரும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் மாறியிருக்கிறது. சத்ருஜயா மலையில் உள்ள அற்புதமான கட்டிடக்கலைகளும் நகரத்தின் தனித்துவமிக்க சைவ வாழ்க்கை முறையும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அத்தகைய சிறப்புமிக்க பாலிதானா நகரத்தில் வசிக்கும் ஜெயின் சமூகத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் அவர்களின் மத நம்பிக்கைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் முட்டை, இறைச்சி உட்பட மொத்த அசைவ உணவுகளுக்கும் முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாலிதானாவில் புதிதாக ஏராளமான சைவ உணவகங்கள் திறக்கப்பட்டிருப்பதோடு புது வகையிலான சுவையான சைவ உணவுகளும் நல்ல வரவேற்பை பெறத் தொடங்கியிருக்கின்றது. பாலிதானாவை முன்மாதிரியாக பின்பற்றி குஜராத் மாநிலத்தில் உள்ள மற்ற நகரங்களான ராஜ்கோட், வதோரா, ஜூனாகத், அகமதாபாத் உள்ளிட்டவைகளும் இதே விதிமுறைகளை பின்பற்ற தொடங்கியிருக்கின்றன.